निर्गमन 14 अध्याय 22 से लेकर आखिरी तक पढ़ के देखेंगे. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22 இலிருந்து கடைசி வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் वहां पर परमेश्वर अपने लोगों के लिए जो करता है और उसमें और परमेश्वर के विरोधी जो उनके लिए उसी बात को किस प्रकार परमेश्वर इस्तेमाल करता करके देख सकते हैं. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக செய்கிற காரியங்கள் இருக்கின்றன. அவைகளை தன்னுடைய விரோதிகளுக்காக ஆண்டவர் செய்கிற பொழுது எப்படி செய்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்க முடியும். इजरायली लोग सूखी जमीन में पार हो रहे हैं लाल समुद्र को. அங்கே சிவந்த சமுத்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெறும் தரையிலே அங்கே காய்ந்த பூமியிலே நடந்து சென்றார்கள். और जब इसको मिस्रियों ने देखा, இதை எகிப்தியர்கள் பார்த்தபோது इन्होंने सोचा कि हम भी इस प्रकार का काम कर सकते हैं. நாமும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும் என்று நினைத்தார்கள். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என் காரியங்களை கவனித்து கேளுங்கள். एक जन परमेश्वर पर ताकत पर चलने वाला है, परमेश्वर की अगुवाई में चलने वाला है, परमेश्वर के ऊपर विश्वास में चलने वाला है. ஒரு மனிதன் தேவ பலத்தை நம்பி செல்கிறவன், தேவன் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து செல்கிறவன், தேவனை சார்ந்து கொண்டு செல்கிறவன். परमेश्वर उनको अगुवाई करता है और परमेश्वर उनके आगे जाता है. தேவன் அவனை வழிநடத்துகிறார், தேவன் அவனுக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். परंतु दूसरा व्यक्ति अपने बल पर चले जा रहा है. ஆனால் இரண்டாவது இன்னொரு மனிதன் தன்னுடைய பலத்திலேயே சென்று கொண்டிருக்கிறான். न केवल अपने बल पर चलता है परंतु साथ ही साथ वो इस विचार में भी आगे बढ़ता है कि दूसरा करता मैं क्यों नहीं कर सकता हूं. அவன் தன்னுடைய சொந்த பலத்திலே செல்வது மாத்திரமல்ல, இந்த எண்ணமும் வைத்திருக்கிறான், அவன் செய்கிறானே, அவன் அங்கே காரியங்கள் நடப்பிக்கிறானே, நான் ஏன் செய்ய முடியாது என்று சொல்லி. आजकल की संसार में कई लोगों के पास इस प्रकार का विचार चले आता है. இன்றைய உலகத்திலே अनेகருக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகின்றன. जब वो करता उसी ढंग से मैं भी करूंगा. அவன் செய்கிற போது அதே விதத்திலே நானும் செய்வேன். मेरे पास भी ताकत है, என்னிடத்திலும் பலன் இருக்கிறது, मेरे पास भी खूबियां हैं. என்னிடத்திலும் திறமைகள் இருக்கின்றன. थोड़ा इस तस्वीर को अपने मन में लाइएगा. நீங்கள் இந்த படத்தை கொஞ்சம் தன்னுடைய மனதிலே வைத்து பாருங்கள். इजरायली लोग पैदल में जा रहे हैं, இஸ்ரவேலர்கள் கால்நடையாய் நடந்து செல்கிறார்கள். लेकिन मिस्री लोगों के पास रथ है, घोड़ा है, रथ है. ஆனால் எகிப்து ஜனங்களுக்குள்ளாக ரதங்கள், குதிரைகள் எல்லாம் உண்டு. और वे सोचते हैं उनसे मैं ज्यादा ताकत रखता हूं. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த இஸ்ரவேலரை காட்டிலும் நாங்கள் அதிக பலனுடையவர்கள். वे पैदल जाते हैं, हम घोड़े के ऊपर जा सकते हैं. அவர்கள் கால்நடையாய் நடக்கிறார்கள், நாங்களோ குதிரைகள் மேலே செல்கிறோம். वे उनके पास कोई गाड़ी नहीं है लेकिन भाई हमारे पास रथ है. அவர்களிடத்தில் எந்த வண்டியும் கிடையாது, எங்களிடத்திலோ ரதங்கள் உண்டு. जब वो कर सकता मैं क्यों नहीं कर सकता हूं. அவர்கள் செய்கிற போது நான் ஏன் செய்ய முடியாது? भाई बहन बच्चे, इस प्रकार के विचार आपके अंदर मेरे अंदर आ सकता है. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வரக்கூடும். कभी कभी वो हमारे उत्साह को बढ़ाने के लिए इस्तेमाल होता जरूर. சில நேரங்களிலே அந்த காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கிற உற்சாகத்தை கூட்டுவதற்கு பயன்படுகின்றன. உண்மையிலே कल किसी ने आके मुझसे कहा कि भैया आपको देख के हम लोगों को आश्चर्य होता है कि आप हम लोगों से अधिक 2 गुना काम करते हैं. நேற்றைய தினத்தில் ஒருவர் வந்து என்னிடத்தில் சொன்னார், அண்ணன் உங்களை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது, நீங்கள் எங்களை காட்டிலும் 2 மடங்கு வேலை செய்கிறீர்கள். तड़के उठ जाते हैं, நீங்கள் காலையிலே எழும்பி விடுகிறீர்கள். 4 बजे उठ के आप फिर तैयार होके आप डिवोशन के लिए चले आते हैं. 4 மணிக்கு எழும்பி ஆயத்தப்பட்டு காலை தியானத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள். फिर लगातार काम करते हैं. நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். हम लोग थक जाते हैं लेकिन आप थकते नहीं हैं, फिर काम करते रहते हैं. நாங்கள் களைத்து போடுகிறோம், நீங்களோ களைக்காமல் நீங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். तो मैंने उनसे कहा, நான் அவரிடத்தில் சொன்னது என்ன? उनसे ये बात को कहा, நான் இதே அவரிடத்தில் சொன்னேன். जबकि सरकार राजनीतिक नेता लोग 80 उम्र के बाद भी मुख्यमंत्री बनता है, प्रधानमंत्री बनता है, वो लोग ताकत के साथ दौड़ता है, हम लोग स्वर्ग राज्य के लिए दौड़ने वाला तो और ज्यादा दौड़ना है करके मैंने कहा था. நான் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், மந்திரிகள் எல்லாம் 80 வயதை தாண்டின பின்பு முதலமைச்சராக மாறுகிறார்கள், பிரதான மந்திரியாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் இப்படி அவர்கள் செய்கிற வேளையிலே நாம் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னேன். उनका मन, उनका माइंड जो है बहुत शार्प अभी भी है. அவருடைய மனதை பாருங்கள், அவருடைய மனது இப்பொழுதும் கொஞ்சம் கூர்மையாகவே இருக்கிறது. उनका मेमोरी पावर, उनका याद रखने का ताकत बहुत बहुत अच्छा है. அவர்களுக்குள்ள ஞாபக சக்தியை பாருங்கள், அது நன்றாகவே இருக்கிறது. तमिलनाडु के चीफ मिनिस्टर को देखिएगा, 40 साल की पहले की बातों का ऐसा दिखाएगा, आप बताएगा जैसा आज हुआ है.
தமிழ்நாடு முதலமைச்சரை பாருங்கள், 40 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த காரியங்களை அவர் அப்படி காண்பித்து பேசுவார், இன்றைக்கு நடக்கிறது போல காணப்படும். और अद्वानी को देखिए कि एकदम ऐसा शूरवीर जैसा कार्य करता है. அத்வானியை பாருங்கள், அவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலியை போல அவர் வேலை செய்கிறார். और मनमोहन सिंह का 2 बार ओपन हार्ट सर्जरी हुआ, लेकिन ऐसा वो चलते हैं कि मालूम पड़ता उनको कुछ हुआ नहीं है. மன்மோகன் சிங் அவர்களை பாருங்கள், அவர்களுக்கு 2 முறை அவர்களுக்கு அங்கே ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கிறது. ஆனால் அவர் செய்வதை பாருங்கள், ஒன்றுமே தெரியாது, அப்படியாக அவர் வேலை செய்து கொண்டிருப்பார். इसके अलावा उनके अपोजिशन पार्टी उनको गाली ग्लाउज सब कुछ देते हैं. இதை தவிர மன்மோகன் சிங் அவர்களுக்கு எதிர்க்கட்சியாளர்கள் எப்பொழுதுமே கேலி கிண்டல் திட்டு எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். न केवल मनमोहन सिंह के लिए, सारे लोग एक दूसरे को तो एक दूसरे के ऊपर कीचड़ फेंकते रहते हैं. மன்மோகன் சிங் அவர்கள் மாத்திரமல்ல, எல்லா அரசியல்வாதிகளும் ஒருவருக்கொருவர் கடித்து கொதறி கொண்டே இருப்பார்கள். और अद्वानी ने कहा कि मनमोहन सिंह बहुत कमजोर, सबसे कमजोर प्राइम मिनिस्टर है. அத்வானி அவர்கள் சொன்னார்கள், மன்மோகன் சிங் அவர்கள் எல்லாரை காட்டிலும் மிகவும் பலவீனமான ஒரு பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி. राहुल गांधी ने कहा नहीं नहीं नहीं, वो पंजाब का शेर है. ஆனால் ராகுல் காந்தி சொன்னார், இல்லை இல்லை, அவர் பஞ்சாபின் சிங்கம் என்று சொல்லி சொன்னார். तुरंत एक बीजेपी वाला ने कहा नहीं, वो तो सिंह तो जरूर है, लेकिन वो सर्कस का सिंह है. ஆனால் உடனடியாக பிஜேபியை சேர்ந்த ஒருவர் சொன்னார், அவர் சிங்கமாக இருந்தாலும் சர்க்கஸில் காணப்படுகிற சிங்கம். तो बैठो बैठता, उठो उठोता, खाओ खाता है, इस प्रकार का सिंह है. அவர் உட்கார்ந்தால் உட்காருவார், எழும்பினால் எழும்பினார், சாப்பிடுனா சாப்பிடுவார், இப்படிப்பட்ட சர்க்கஸ்ல இருக்கிற ஒரு சிங்கம். जब गाली सुनते हैं, இப்படிப்பட்ட கிண்டல் கேலிகளை கேட்கும்போது, और साथ साथ शरीर इतवर से ओपन हार्ट सर्जरी हुआ है, அதோடு கூட உடம்பிலே அங்கே மார்பை பிளந்து இருதய ஆபரேஷன் நடந்திருக்கிறது. एक बार के जगह पर दोबारा हुआ है. ஒரு முறை மார்பு பிளக்கல, 2 முறை மார்பு பிளக்கப்பட்டது. लेकिन आपने कभी मनमोहन सिंह को देखा ऐसा झुकते हुए चलते हुए? ஆனால் நீங்கள் எப்பொழுதாவது அவர்களை பார்த்திருக்கிறீர்களா? மன்மோகன் சிங் அவர்களை அவர்கள் குனிந்து அப்படியே செல்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? एकदम सीधा चलता है. அவர் நேராக நிமிர்ந்து கொண்டு நடப்பார். पूरा हिंदुस्तान की समस्याएं उनके पास आता होगा. இந்தியாவின் எல்லா பிரச்சனைகளும் அவரிடத்திலே வந்து கொண்டே இருக்கும். जब वे लोग सामना करते हैं, हम लोग परमेश्वर के जन, पवित्र आत्मा का सहायता है, तो क्यों हम लोग इतना काम नहीं कर सकते करके मैंने कहा था. நான் அவரிடத்தில் சொன்னேன், அவர்களெல்லாம் இப்படி எதிர்கொண்டு இருக்கிறார்களே, நாம் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நடத்தப்படுகிறோம், நாம் ஏன் செய்யக்கூடாது? हमको सलाह देने के लिए पवित्र आत्मा है, நமக்கு ஆலோசனை சொல்ல பரிசுத்த ஆவி இருக்கிறார். भीतरी ताकत देने के लिए पवित्र आत्मा है, உள்ளான மனிதனிலே பலத்தை கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவி இருக்கிறார். हमारे लिए भरोसा है, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. हमारे लिए दुख उठाया हुआ यीशु हमारी प्रार्थनाओं को सुनने के लिए तैयार है. நமக்காக துக்கங்களை சகித்த இயேசு நமக்காக ஜெபங்களை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறார். क्यों हम नहीं कर सकते? நாம் ஏன் செய்ய முடியாது? इस प्रकार मैंने बताया. இப்படி நான் அவருக்கு சொன்னேன். मेरा कहने का मतलब यही है, என்னுடைய சொல்லுவதின் அர்த்தம் என்ன தெரியுமா? हम दूसरों को देख के एक प्रेरणा पाना गलत नहीं है. நாம் மற்றவர்களை பார்த்து இப்படிப்பட்ட உற்சாகமாய் நிறைந்திருப்பது ஒரு தவறு கிடையாது. फिर मैं कहने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்லுகிறேன், दूसरों को देख के प्रेरणा प्राप्त करना गलत नहीं है. மற்றவர்களை பார்த்து நாம் உள்ளே தூண்டப்படுவது அது தவறு அல்ல. एक बच्चे ध्यान से सुनिए, பிள்ளைகள் கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். आपके क्लास में एक लड़का है, देखने में लगता है कुछ बोलता नहीं, लेकिन हमेशा फर्स्ट नंबर लेता है. உங்கள் கிளாஸ்ல வகுப்புல ஒரு பையன் பார்க்கும்போது சோப்பலாங்கி மாதிரி இருப்பான், ஆனா வகுப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். मैं जब 6वां क्लास पढ़ रहा था, நான் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது एक लड़का पूरा लंबा बाल रख के आता था. वो ब्राह्मण घर का लड़का था. ஒரு பையன் பிராமண குடும்பத்துல இருந்து வந்தவன், நீளமான முடி வச்சிட்டு வந்துட்டு இருப்பான். और उन दिनों में वे लोग पूरा लड़की जैसा पहनते थे. அந்த நேரத்துல அவர்கள் எல்லாரும் பெண் பிள்ளைங்க போல முடிய நீளமா வளர்த்து சுத்தி கட்டி வச்சு கொண்டு வருவாங்க. मैंने एक दिन पूछा था, நான் அவனிடத்துல கேட்டேன் ஒரு நாள்ல, इतना लंबा बाल रख के क्या काम का है? நீ இவ்வளவு நீளமான முடிய வச்சிருக்கே, என்ன வேலைக்கு? उसने मुझसे कहा, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? सुनो सुनो सुनो, கேளுப்பா கேளு, रात में पढ़ने के समय नींद आ जाता है. இரவுல படிக்கும் போது தூக்கம் வந்துரும். मैं एक काम करता हूँ, நான் ஒரு காரியம் செய்யறேன், दीवार में एक कांटी लगा देता हूँ, நான் அங்கே சுவரிலே ஒரு ஆணி அடிச்சு வைப்பேன். वहां से एक रस्सी बांध के अपना बाल पर पकड़ के लगता हूँ. அங்க இருந்து ஒரு கயிறை எடுத்து கட்டி என்னுடைய முடியை கட்டி வச்சிருப்பேன். 10 बजे होते होते नींद आता है ना, तो वो खींच लेता है.
10 மணிக்கு இரவில தூக்கம் வரும் இல்லையா, தலை அப்படி தொங்க விடும் பொழுது அந்த கயிறு முடியோட சாத்தி இழுத்துரும். मैं जग जाता हूँ। நான் அங்கே விழுத்து விடுவேன். अगर इससे कुछ भी काम नहीं हो, लेकिन मुझे जगाने के लिए ये काम आता है। எனக்கு இந்த முடியினால வேலை இருக்கோ இல்லையோ, ஒண்ணு இல்லனாலும் பரவாயில்ல, என்ன தூங்காம தடுப்பதற்கு இந்த காரியம் எனக்கு பயன்படுது. वो इसलिए बाल रखना मेरे लिए अच्छा है। இதனால முடி நீளமா வைப்பது எனக்கு நல்லதே. मैंने सोचा वो तो ज्यादा बोलता नहीं है, लेकिन बहुत अच्छा मार्क लेता है। நான் யோசித்தேன், இவன் ரொம்ப பேச மாட்டேங்கான், ஆனா நல்ல மார்க் வாங்கிடுறானே. अभी मुझे मालूम हो गया இப்பொழுது எனக்கு தெரிய வந்துட்டு वो किस प्रकार पढ़ता है, எப்படி அவன் படிக்கிறான். इस प्रकार हम दूसरों से प्रेरणा प्राप्त करने के लिए दूसरों की खूबियों को, दूसरे की गुणों को देखने में, कंपेयर करने में गलत नहीं है। இப்படி நாம் உற்சாகமடைய, நாம் உள்ளே நல்ல முறையிலே தூண்டப்பட, மற்றவர்கள் தாளந்துகளை பார்ப்பது, மற்றவர்கள் காரியங்களை பார்ப்பது, பின்பற்றுவது தவறு கிடையாது. लेकिन यहाँ मिस्री लोगों का हालत क्या है? ஆனால் எகிப்தியரின் நிலைமை இங்கே என்ன? यहाँ हमारे पास ताकत है, எங்களிடத்தில் பலன் हमारे இருக்கிறது, पास घोड़ा है, எங்களிடத்தில் குதிரைகள், हमारे पास रथ है, எங்களிடத்தில் ரதங்கள், और हम उनके समान कर सकते हैं। நாங்களும் அவர்களைப் போல செய்ய முடியும். न केवल उनके समान कर सकते हैं, அவர்களைப் போல செய்வது மாத்திரமல்ல, उनके समान करके उनको सतत खत्म कर डालेंगे। அவர்களைப் போல செய்து அவர்களை முழுவதும் அழித்து விடுவோம். उनको पार कर लेंगे, அவர்களை நாங்கள் தாண்டி செல்லுவோம், उनको निकाल देंगे। அவர்களை அப்படியே விழுங்கி விடுவோம். ये गलत विचार है। இதுதான் தவறான எண்ணம். मेरी बात को थोड़ा ध्यान से समझिएगा। என் காரியங்களை கொஞ்சம் நல்லா கவனித்து புரிந்து கொள்ளுங்க. आजकल की दुनिया में कंपेयर करने के लिए लोग बहुत सी बातों में मन लगाते हैं। இன்றைய உலகத்திலே ஜனங்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு பார்க்கிறதிலே மனது வைக்கிறார்கள். एक दूसरे के साथ मिलकर देखते हैं, वो कैसा है, इतना कैसा, ये है, वो है, सब बातें देते हैं। ஒருவருக்கொருவர் அப்படி இணைந்து பார்க்கிறார்கள். அவர் எப்படி, இவர் என்ன வச்சிருக்காரு, இவர் எப்படி செய்றாரு, எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறாங்க. लोग एक दूसरे को कंपेयर करके ही डूब जाते हैं। ஜனங்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு பார்த்துதான் இன்றைக்கு அதிகம் விழுந்து போகிறார்கள். एक दूसरे को कंपेयर करके उत्साहित होना गलत नहीं है, ஒருவர் ஒருவரை பார்த்து உற்சாகம் அடைவது தவறு அல்ல. लेकिन एक दूसरे को कंपेयर करके जलन करना आपके लिए खतरा है। ஆனால் ஒருவருக்கொருவர் பார்த்து பொறாமை கொள்ளு எரிந்து விழுவது நமக்கு ஆபத்து. फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், एक दूसरे को देख के कंपेयर करके उत्साहित प्राप्त करना, प्रेरणा प्राप्त करना गलत नहीं है। ஒருவருக்கொருவர் பார்த்து ஒப்பிட்டு உற்சாகம் அடைவது, நாம் தூண்டப்பட்டு நல்லாய் முன்னேறுவது தவறு அல்ல. लेकिन एक दूसरे को देख के जलना और गुस्सा करना और उसके चलते कुड़कुड़ाना बिल्कुल गलत है। ஆனால் ஒருவரை பார்த்து ஒப்பிட்டு உள்ளேயே எரிந்து விழுகிறது, முறுமுறுப்பது, பொறாமைப்படுவது ஒரு தவறே. यहाँ मिस्रियों की हालत वही है। இங்கே எகிப்தின் நிலைமையும் அப்படிதானே. इजरायली लोग अगर जा सकता, हम नहीं जा सकते। இஸ்ரவேலர் சென்றால் நாங்கள் செல்ல முடியாதா? उनको पीछे करेंगे, நாங்களும் பின்னோக்கி செல்லுவோம், उनको पकड़ेंगे, அவர்களை பிடிப்போம், उनको खत्म कर डालेंगे, அவர்களை அழித்து போடுவோம், जय को प्राप्त करेंगे, வெற்றியை நாங்கள் அடைவோம், दिखाएंगे हम लोग सामर्थी हैं, நாங்கள் காண்பிப்போம் நாங்கள் பலசாலிகள் என்று, हम लोग ताकत वाले हैं। நாங்கள் பலம் நிறைந்தவர்கள் என்று. लेकिन हुआ क्या? ஆனால் நடந்ததுதான் என்ன? उसी रास्ता से ही गए அதே வழியில தான் எகிப்தியரும் சென்றார்கள். और उसी पानी ने इजरायलियों का रक्षा किया। அந்த தண்ணீர் எகிப்தியர் இஸ்ரவேலர்களை பாதுகாத்தது. परंतु वही पानी मिस्रियों के लिए कतरा बना, फंदा बना, मृत्यु को लाया। ஆனால் அதே தண்ணீர் தான் எகிப்தியர்களுக்கு கண்ணியாக மாறிற்று, எகிப்தியர்களை அழித்து போட்டது, எகிப்தியர்களை மூழ்கடித்தது. एक सुंदर बात को पत्रस लिखता है। ஒரு அழகான காரியத்தை பேதுரு எழுதுகிறார். बपतिस्मा के बारे में जब पत्रस लिखता है, ஞான ஸ்நானத்தை குறித்து பேதுரு எழுதுகிற போது वो नूह की बातों को याद करता है। அவன் நோவாவின் காரியத்தை ஞாபகம் ஊட்டுகிறார். मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திருப்புங்கள். पहला पत्रस 1 பேதுரு और तीसरा अध्याय, 3ஆம் அதிகாரம். वहां पर पत्रस एक सुंदर बात को लिखा है। அங்கே பேதுரு ஒரு அழகான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். पहला पत्रस का तीसरा अध्याय 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20वां पद को पढ़ेंगे। 20ஆம் वचனத்தை வாசிக்கலாம். जिन्होंने उस बीते समय में आज्ञा न मानी, आज्ञा न माना, जब परमेश्वर नूह के दिनों में धीरज धरकर नूह के दिनों में धीरज धर के ठहरा रहा और वह जहाज बन रहा था, वो जहाज बन रहा था जिसमें बैठकर थोड़े लोग, जिसमें बैठे थोड़े लोग, अर्थात 8 प्राणी पानी के द्वारा बच गए। 8 प्राणी पानी के द्वारा बच गया। அந்த ஆவிகள்
பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். उस पद को थोड़ा सा ध्यान से देखिएगा. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். पवित्र आत्मा प्रेरणा देके पौलुस पत्रस से ये लिखवाता है, जल से वे बच गए. பரிசுத்த ஆவியானவர் உந்தி தள்ளி பேதுருவை இப்படி எழுத வைக்கிறார், ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். वही जल बाकी लोगों को खत्म कर दिया. அதே ஜலம்தான் மற்றவர்களை அழித்து போட்டது. एक ही चीज एक के लिए मृत्यु को लाया, वही चीज दूसरे के लिए जीवन को लाया. ஒரு பொருள் ஒரு காரியம் ஒருவனுக்கு உயிரையும் மற்றவனுக்கு கொடுத்தது, ஒருவனுக்கு உயிரை எடுத்தது. यहां पर भी ऐसे ही है. இங்கேயும் அதேதானே. यही जल दोनों तरफ एकदम दीवार जैसा खड़ा है. ஓ அதே பாनी ரெண்டு புறமும் சுவரை போல நிற்கிறது. और वही बात को हम देखते हैं कि निर्गमन 14 अध्याय का 22 पद को पढ़िएगा. அதைத்தான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தின் 22லே பார்க்கிறோம். उस शब्द को इस्तेमाल देख लीजिएगा. அந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்களேன். 14 अध्याय का 22वां पद. 14ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம். तब इजरायली समुद्र के बीच स्थल ही स्थल पर होकर चले और जल उनकी दाहिनी और बाईं ओर दीवार का काम देता था. यहाँ जल उनको दीवार का काम देता है करके बाइबल बतलाती है. இங்க வேதம் என்ன சொல்கிறது? ஜலமானது தண்ணீரானது அவர்களுக்கு மதிலை போல வேலை செய்ததா. दाहिने बाएं तरफ दो दीवार जैसा पानी खड़ा है. வலதுபுறமும் இடதுபுறமும் மதிலை போல தண்ணீர் எழும்பி நின்றதா. सुरक्षा का कारण बन गया जल. அங்கே தண்ணீரோ பாதுகாப்பின் ஒரு கிரியையை செய்தது. लेकिन अभी वही जल मिस्रियों के लिए मृत्यु का कारण हो गया. ஆனால் இப்பொழுதோ அதே ஜலம்தான் அந்த எகிப்தியர்களுக்கு மரணத்தின் காரணமாயிற்று. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவநாமத்துக்கு துதியும் உண்டாகட்டும், மகிமை 28 पद உண்டாகட்டும். को पढ़िएगा. 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். 28 पद को पढ़िएगा. और जल के फटने से, जल के घटने से, लौटने से जितने रथ और सवार इजरायलियों के पीछे समुद्र में आए थे वे सब वरन फिरौन की सारी सेना उसमें डूब गए और उसमें से एक भी न बचा. एक भी नहीं बच सका. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा. பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க. दूसरों के लिए जो खतरा है மற்றவர்களுக்கு ஆபத்தாய் இருக்கிறது, आपके लिए साधन है. உங்களுக்காக ஒரு சாதகமாய் இருக்கிறது. जो दूसरों के लिए जो कुछ फंदा है, जो कुछ जो है उनको मृत्यु को ला सकता है, वही चीज आपके लिए उपाय हो सकता है. மற்றவர்களுடைய உயிரை வாங்குகிற, மற்றவர்களுக்கு கண்ணியாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உபாயமாக, ஒரு நல்ல உதவி பொருளாக மாறக்கூடும். गोलियात के हाथ में तलवार था. கோலியாத்தின் கரத்திலே இருந்தது வாள். दावीद के हाथ में तलवार नहीं था. தாவீதின் கரங்களோ வெறுமையாய் இருந்தன. लेकिन गोलियात का तलवार गोलियात के लिए ही खतरा बन गया. ஆனால் கோலியாத்தின் வாளானது அந்த கோலியாத்துக்கோ ஆபத்தாய் முடிந்தது. गोलियात के हाथ के हथियार गोलियात का सिर को काटने के लिए काम आया. கோலியாத்தின் கரத்தில் இருந்த அதே வாளானது அவனுடைய தலையை வெட்டுவதற்கே உதவி செய்தது. उसने सोचा इससे मैं बचाऊंगा. அவன் நினைத்திருந்திருப்பான், இதை வைத்து நான் என்னை காப்பாற்றி விடுவேன். दाऊद के लिए ही वो खतरा दिखाई पड़ता था. அந்த வாள் தாவீதுக்கு தான் ஆபத்தாக காணப்பட்டிருந்தது. वही हथियार दाऊद के सिर को काटने के लिए तैयार भी किया गया था. அந்த வாள் தாவீதுனுடைய தலையை வெட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஒரு வாள். परंतु वही तलवार गोलियात के लिए ही खत्म करने का एक हथियार बन गया. ஆனால் அதே வாளானது கோலியாத்தையே வெட்டி வீழ்த்துவதற்கு
ஒரு சாதனமாக ஒரு பொருளாக மாறிவிட்டது. इस सुबह के समय परमेश्वर बातचीत करता है, இந்த காலையில தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். क्या हम काम करते हैं दूसरों से जलन रखते हुए, वो करता हम नहीं कर सकते हैं, ये कर नहीं सकते हैं, हम नहीं कर सकते हैं, वो कर सकता हम नहीं कर सकते हैं करके, क्या हम उस विचार से हम कंपटीशन में उतरे हैं? நாம் மற்றவர்கள் செய்கிற காரியங்களை வேலைகளை பார்த்து அவன் செய்கிறான் நான் செய்ய முடியாதா, அவன் அப்படி செய்கிறான் நான் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி எரிந்து விழுந்து பொறாமைப்பட்டு ஒரு காம்படிஷனோட கூட செய்கிறோமா? या அல்லது अगर इतना वे कर सकते हैं हम भी कर सकते हैं, हम भी कर सकते हैं करके उसका एक प्रेरणा पाके करते हैं क्या? அவர்கள் செய்கிறார்களே நானும் செய்ய முடியாதா, நானும் செய்ய முடியுமே என்று சொல்லி ஒரு உந்துதலின் ஆவியை பெற்று நாம் செய்கிறோமா? अगर दो हाथ नहीं है वो आदमी काम कर सकता, हम क्या नहीं कर सकते हैं क्या? ரெண்டு கரங்களும் இழந்த அந்த மனிதன் செய்கிற வேலையை பாருங்க, அவன் செய்கிறானே நான் செய்ய முடியாதா? दो पैर नहीं है, दो हाथ नहीं है, रोज जाके प्रचार करता है ऑस्ट्रेलिया में एक आदमी, क्या मैं नहीं कर सकता हूं करके सोचना गलत नहीं है. ரெண்டு கால்களையும் இழந்தவனாக ரெண்டு கரங்களையும் இழந்தவராக ஒருவர் ஆஸ்திரேலியாவில் சென்று பிரசங்கிக்கிறாரே, அவரால் செய்ய முடிகிறதே என்னால் செய்ய முடியாதா? उस प्रकार की उत्साह प्राप्त करना गलत नहीं है, அப்படிப்பட்ட உற்சாகத்தை பெற்றுக்கொள்வது தவறே அல்ல. लेकिन क्या तुम ही केवल कर सकते हो, मैं नहीं कर सकता हूं, ये गलत हो जाता है. ஆனால் நீ தான் செய்ய முடியுமோ, நீ மட்டும் தான் செய்ய முடியுமோ, என்னால செய்ய முடியாதா என்று சொல்லி நினைத்து செய்வது தவறே. वही चीज जो दूसरों के लिए आशीष का कारण है, वही चीज दूसरों के लिए श्राप का कारण हो सकता है. அதே பொருள் அதே காரியம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு காரியம், அதே காரியம் மற்றவர்களுக்கு சாபமாகவும் மாறக்கூடும். कई बातों का मैं बाइबल में से दिखा सकता हूँ. நான் இப்படி अनेक உதாரணங்களை வேதத்திலிருந்து காண்பிக்க முடியும். वही अग्नि खंबा इजरायलियों के लिए रोशनी, मिस्रियों के लिए अंधकार को दिखाया. அதே மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது, ஆனால் அந்த எகிப்தியர்களுக்கோ இருளை கொண்டு வந்தது. एक ही चीज है, एक ही चीज है. ஒரே ஒரு பொருள் தான். यीशु मसीह का खून उसके आधीन में आने वाला के लिए क्षमा को लाता है, वही खून लोगों को न्याय करने के लिए भी रखा हुआ है. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருக்கு உள்ளாக வருகிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது, அதே ரத்தம் அவர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாயத்தையும் வழங்குகிறது. प्रभु हमसे बातचीत करने पाए, தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. प्रभु हमें अपने वचन का आधीन में लाने पाए. தேவன் நம்மை அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆதீனத்துக்குள்ளே